கேண்டிடேட் இன்டர்வியூவில் என்ன கேட்டார் சிஎம்? கேண்டிடேட் இன்டர்வியூவில் அவர் எங்கள் கழகத் தலைவர் அவர் ஹீஸ் எ பெர்ஃபெக்ட் லீடர்ன்றதை ப்ரூவ் பண்ணார். எல்லோரும் முன்னாடியும் இருக்கும்போது போன உடனே எல்லாருக்கும் சேர் கொடுத்தாங்க, உட்கார சொல்லிட்டாங்க. உட்கார்ந்தோடனே தலைவர் ஆரம்பித்தாங்க பேச. எல்லோரும் சீட்டு கேட்டிருந்தீங்க, நான் உங்கள் எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துட்டேன், எல்லோரும் உட்காந்துட்டீங்க அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் சரி நம்மளோட கருத்துக்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்போம். ஒருவேளை நாங்கள் எங்களோட கருத்துக்கள்லாம் அவங்க சொல்ல கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ நான் ஒரு கருத்தை சொல்லுவேன், அதுக்கு ரிப்ளை இந்த இதில் வரலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் டெப்ரெஸ் ஆவேன். அது தேர்தல் பணியை பாதிக்கும். அதனால் தலைவர் என்ன சொன்னாங்க, உங்கள் எல்லாரை பற்றியும் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பார்ட்டிக்கு எப்படிலாம் உழைச்சிருக்கீங்க, எல்லா டேட்டாவுமே என்கிட்ட இருக்குது. நீங்கள் எழுத்து மூலமாக என்ன கொடுக்கணுன்னாலும் கொடுங்க. இது உங்களில் யார் சரியான ஆள் அப்படின்றத தேர்வு பண்ணுறதில் நான் கழக தலைமை யாரை முடிவு பண்ணுதோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு வேலை பார்ப்பீங்களா, இல்லை நீங்கள் அறிவித்தது தப்பு, எனக்கு கொடுங்கன்னு எல்லோரும் கிளம்பி வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எல்லோரும் ஒருமித்த கருத்தில் எங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி தொடரணும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மறுபடியும் முதலமைச்சராக வரணும், இதை தவிர எங்களுக்கு வேறு எந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். ஓகே. உடனே தலைவர் அதுக்கு எல்லாத்தையும் வாழ்த்திட்டு, உங்களோட திறமையின் அடிப்படையில் வேட்பாளர் தேர்வு கண்டிப்பாக நடைபெறும், நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணுன்னா தாராளமாக கொடுத்துட்டு போங்க, அதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு வேட்பாளர் அறிவிப்போம். நாங்கள் யாரை அறிவிக்கிறோமோ அந்த இடத்துல கழகத் தலைவரே நிற்கிறதா நினச்சி நீங்கள் எல்லா 234 தொகுதியில் கூட்டணி கட்சி நிற்கிற இடங்கள்லையும் சேர்த்து இதே மாதிரி தான் நீங்கள் வேலை பார்க்கணுன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஓகே ஓகே. அதனால் எங்களை பொறுத்தவரையில் அங்கேருந்து கிளம்பும்போது எல்லாருமே திருப்பி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைச்சு மாண்புமிகு தமிழக முதல்வர் 2ஆம் முறையாக தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் வெளியில் வந்தோம்.